அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15ஆம் தேதி வரப்போகுது. அதற்கு அடுத்தபடியாக அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது. பட் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் நல்லாவே அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன, எக்ஸாம் எப்போ நடத்த போகிறோம், சிலபஸ் என்ன, எல்லா விஷயத்தையும் முன்னக்கூட்டியே நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குரூப் 2A ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப்ல இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்டாக இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி குரூப் 4ல் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்களுக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாடசாலை வழியாக வீட்டில் இருந்து நீங்கள் இருந்த இடத்துல இருந்து படிக்கிறதுக்காண்டி நம்ம இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்சோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு மாநில அளவில் நல்ல ஒரு தரத்துடன் ஒரு ரேங்கோட நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம சுரேஷ் பாடசாலையை பொறுத்த மட்டும் இந்த லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ரேங்க் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1லையும் நல்ல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஸ்டேட் ரேங்கோட டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுரேஷ் பாடசாலை ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வழியாக அதை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இதற்கான வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுரேஷ் பாடசாலை .com அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப் சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற மொபைல் ஆப் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இதனுடைய ஃபியூச்சர்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஃபீச்சர்ஸ் ஆஃப் சுரேஷ் பாடசாலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இது வந்து ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். இதில் என்னென்ன சிறப்பியல்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம ஆன்லைனில் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியோட அவைலபிலிட்டி நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுடைய டைமுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டஃப் கான்செப்ட் டு ஈஸியர், ஒரு கஷ்டமான ஒரு டாப்பிக்கை கூட உங்களுக்கு ஈஸியாக எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வீடியோஸ் எல்லாமே. அடுத்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். உங்களுக்கு 2 மொழியிலையுமே இருக்கும். நீங்கள் தமிழில் புரியுன்னா தமிழில் பார்த்துக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிளியர் ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. அடுத்து ஸ்ட்ரக்சர்டு பேஸ்டு கிளாஸஸ். ஸ்ட்ரக்சர்டு பேஸ்ட் கிளாஸஸ்னா உங்களுக்கு ப்ரியராகவே ஒரு டைம் டேபிள் வந்து கொடுத்துருவாங்க. இந்த குரூப் 2A பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஜிஎஸ்ல எப்படி டைம் டேபிள் இருக்க போகுது, மேக்ஸ் எப்படி இருக்கும், தமிழ் எப்படி இருக்க போகுது, அல்லது இங்கிலீஷ் எப்படி இருக்கும்போது ப்ரியராகவே உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. அந்த டைம் டேபிள் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வகுப்புகள் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சர் பேஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ரெக்கார்டர் கிளாஸஸ் 24/7. அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டர் கிளாஸஸாக இருக்கனால நீங்கள் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் எப்போனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் மோட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் சூட்டபிளாக இருக்கோ, பர்ஃபெக்ட் ஃபார் லேர்னிங் ஆஃப்டர் ஒர்க்கு, உங்கள் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து இருக்க போது நீங்கள் உங்களுடைய டைமை டிசைட் பண்ணிக்கலாம் இங்கே பொறுத்த மட்டும். அடுத்து மொபைல் ஃப்ரெண்ட்லி ஆப்ஸ் டு லேர்ன் ஆன் தி கோ. அதாவது உங்களுக்கு வந்து மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ட்ராவலில் இருக்கிறப்ப கூட பார்த்துக்கலாம், எங்கேனாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு எளிமையான ஒரு ஆப்பாக தான் இது வந்து இருக்க போகுது, இந்த சுரேஷ் பாடசாலை ஆப். அடுத்து கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ். அப்போ இந்த 2A பொறுத்த மட்டும் நமக்கு லாங்குவேஜ் பார்ட் இருக்கும், ஜிஎஸ் பார்ட் இருக்கும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஸோ என்டையர் சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 60 டேஸில் கவர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸாக. அடுத்து டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிய உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்க போது அந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் உங்களோட அக்யூரேசி லெவல் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்க போகுது அது. அப்புறம் மென்டார் சப்போர்ட். உங்களுக்கு பீரியாடிக்கலாக மென்டார்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா, அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டே ஆன் ட்ராக், நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற உங்களுக்கு வழிமுறைகளை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான மென்டார் சப்போர்ட்டும் நம்மகிட்ட வந்து இருக்குது. அடுத்து கிறிஸ்டல் கிளியர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது இந்த குரூப் 2A என்ன தேவை, அதுக்கு என்ன மெட்டீரியல் படித்தா போதும், அங்கங்கே தேடிலாம் படிக்க வேண்டாம், இவ்வளோதான் இந்த புக்கு மட்டும் படித்தா போதும், அதை வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது வந்து டைரக்ட்லி ரெலவென்ட் டு டிஎன்பிஎஸ்சியோட இப்போ அப்டேட்டட் சிலபஸ்க்கு ஏற்றாப்புல அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த
மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ரிவிஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் பைலிங்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு. ஸோ நம்ம குரூப் 2 2A பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த சயின்ஸ் பார்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2Aக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கவர் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல இருக்கும். இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். இங்கே மொத்தமாக வந்து 5 கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இல்லை இதுவும் வரும், ஐஎன்எம். ஸோ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 10 கொஸ்டின். இதான் உங்களுக்கு யூனிட் 3 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பாலிட்டி. இதுலேருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் எக்கனாமி. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு சேர்த்து உங்களுக்கு 20 மார்க்கு. அடுத்து தமிழ் சொசைட்டி, இதுலேருந்து உங்களுக்கு 20 மார்க் வந்து கேட்பாங்க. இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியத்தில் இருக்குது. ஸோ இந்த புக் எல்லாமே பைலிங்குவல் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். நீங்கள் அதனால் உங்களுக்கு தமிழில் புரியலாம், இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கு செட் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இது ஜிஎஸ் பாட்டு. மேக்ஸ் பாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஆப்டிடியூடுக்கு 15 மார்க்கு இருக்கக்கூடிய ஒரு புக்கும், ரீசனிங்க்கு 10 கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு புக்கும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லாங்குவேஜை பொறுத்த மட்டும் பொது தமிழாக இருந்தால் பொது தமிழுக்கான புக்கு கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கிற பட்சத்தில் இங்கிலீஷ்க்கான புக்கு கொடுத்துருவாங்க. இந்த கம்ப்ளீட் செட்டாக புக் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர்லேயே அனுப்பிடுவாங்க. நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கே இந்த புக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சு, புக்ஸ் அனுப்பியாச்சு. அடுத்தது டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரியல் டைம் எக்ஸாம் ஃபீல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMR சீட்டு உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவாங்க. அடுத்து கொஸ்டின் பேப்பர் PDF உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டைம் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் போட போகிறீங்க. அந்த டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டாக இருக்கும். அடுத்து டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் வில் பி அப்லோட் இன் தி அவர் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஆன்சர் கீ டிஸ்கஷன் வில் பி அப்லோடட் ஆன் ஈவினிங் ஆஃப் தி டெஸ்ட் டே. அந்த டெஸ்ட் டேல ஈவினிங்ல உங்களுக்கு ஆன்சர் கீயோடைய சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து சுரேஷ் பாடசாலையை பொறுத்த மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க, ஃபுல் கம்ப்ளீட் மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறீங்க. அந்த மெட்டீரியல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ கிளாஸஸ் பார்க்குறீங்க, கிளாஸஸ் பார்த்து மெட்டீரியல் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் நடக்க போகுது. டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறீங்க, மென்டார் சப்போர்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த குரூப் 2 கவர் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து இந்த வருடம் குரூப் 2 2Aல நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோம். அதுக்காக தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேட்சுங்கிறது உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்கோ அல்லது ஃப்ரெஷருக்கோ எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்க போது. இதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.